டெல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருநாய்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுமே இந்த நாட்டில் வாழணும்னு உரிமை இருக்குல்ல. கரெக்ட் தான் bro அது. ஒரு சின்ன இடத்துல ஒரு 100 நாயை போடுறது வந்து அதுக்கு பதிலாக கொலை செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ குழந்தைங்க சேஃபாக இருப்பாங்கன்னா குழந்தைங்கள பார்த்து தானே இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ரோட்டில் விட்டு போகிறதுக்கு எதுக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க? நான் இது ஆன் கேமரா நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல, பட் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். டெல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருநாய்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த உத்தரவு வந்து கரெக்டாக தான் அது. ஏன்னா நைட்டில் வேலை செஞ்சுட்டு போகும்போது குழந்தைங்களாம் தூக்கி கூட்டிகிட்டு போகும்போது இல்லை லேடிஸ் தனியாக போனால் கூட துரத்தி வந்து கடிக்க வருது. அதனால் அது பண்ணது கரெக்ட் தான். கரெக்ட் தான் bro அது. அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைங்க பெரியவங்க அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நாய்கள் அகற்றிட்டா அந்த பிரச்சனை சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது தெரு நாயினா உங்களுக்கு அந்த ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிற புது ஆளுங்க யாச்சும் வந்தால் அந்த மாதிரி துரத்தின்னு வர்றது, அது அவங்க நடந்து போகிறவங்களுக்கு வந்து பயம் தானே. அது நிறைய இதை பார்க்குறாங்க, கொள்கிறாங்க. சரி இந்த மாதிரி நம்மளையும் வந்து கடிக்க போகுது கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. பசங்களே வெளியே அனுப்ப மாட்றாங்க நைட்டில். ஆனால் பகலில் விளையாட விட்டா கூட சரிப்பா, நைட்டில் அனுப்ப மாட்றாங்க. இல்லை ப்ரோ, அது தப்பு தான் ப்ரோ. எல்லா நாய்களும் வந்து போய்ட்டு ஒரே இடத்துல அடைக்கணும்னா அதுக்கு நம்ம வேறு என்ன சொல்யூஷன் பார்க்கணும்ல. இப்போ நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போயிட்டு ஒரே இடத்துல அடைச்சிட்டோம்னா அது எப்படி இருக்குமா? ஃபஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன எடுக்கணும். ஸோ எல்லாமே இப்போ நாய்கள் நிறைய இருக்குன்னா அதுக்காக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம், அதுக்கான ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணோன்னா ஓகே தான். ஏன்னா அது நம்ம கூட வந்து பல வருஷமாக வாழ்ந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் அது ஒன்றும் கண்டுபிடிச்சிடல. நம்ம அது நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் நம்ம பாதுகாப்பில் தானே இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாய்களால் தான் நம்மளும் தப்பிச்சிருக்கோம். நிறைய விஷயம் பார்த்துருவோம். குழந்தைங்கள வந்து காப்பாற்றுருக்கு இப்போ யூடியூப்ஸ்லாம் சரி, இன்ஸ்டாவில் சரி நிறைய வந்துட்டு இருக்கு இல்லை. ஸோ அதுக்கான நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் வந்து எல்லாருக்குமே வாழ்கிறதுக்கு உரிமை எல்லாமே இருக்கும் பொழுது ஸ்ட்ரீட் டாக்ஸால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருந்து தான் இருந்தாங்க. இதேமாரி நாய் கடிக்கிறது அதெல்லாம் இருந்தது. இப்போ அதிகமாக இருக்குதுன்றதுனால அது என்ன காரணத்தினால என்னன்றதை அதை பண்ணாமல் ஸ்ட்ரீட் டாக்ஸே இல்லை ஆக்கணுன்றது வந்து அவ்வளோ ஏற்றுக்கக்கூடியதாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ஃபீல். ஏன்னா அவங்களுமே இந்த நாட்டில் வாழணும்னு உரிமை இருக்குல்ல. நான் வந்து ஐ எம் அன் அனிமல் லவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனிமல்ஸுக்கு வந்து வி ஹேவ் டு கோ எக்ஸிஸ்ட் லிவ் பண்ணும். ஏன்னா திஸ் எர்த் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அஸ், அது அனிமல்ஸ்க்கும் உண்டானது. அதுவும் டாக்ஸ் வந்து நம்ம பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். இப்போன்னு இல்லை, காலங்காலமாக நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவன்னா அது டாகு. அதை கொண்டு போய் ஒரு சின்ன இடத்துல ஒரு 100 நாயை போடுறது வந்து அதுக்கு பதிலாக கொலை செஞ்சுட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிடிச்சு ஒரு இடத்துல அடைக்கணும்னு சொல்லி. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ எம் அன் அனிமல் லவர் அண்ட் மை சிஸ்டர் ஹேஸ் அ பெட் அட் ஹோம். அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு தெரியும். அதர் தென் தட் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, சின்ன வயசில் வீட்டிலலாம் வந்து எல்லா ஊர்லேயும் நான் பார்த்துருக்கேன், அந்த டாக்ஸுக்கு நைட்டில் சாப்பாடு வைப்பாங்க. இந்த காலத்தில் வேஸ்ட் பண்ணி பழகிறோம், அது வந்து டாகுக்கு கொடுப்பாங்க. ஓகே, டாக் எப்போ வந்து ரொம்ப ஃபெரோஷியஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா தேர் only 2 reasons. One reason is they are hungry. The second reason, it's a defensive mechanism. ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் யூ வில் see a ferocious dog. ஒரு வீட்டில் காவலுக்கு டாகை கட்டியிருந்தால் அது ஃபெரோஷியஸாக இருக்கும், வீட்டை காவல் காக்குது. ஸோ அதோட டியூட்டிக்காக தான். பட் இன்னைக்கு when you see in the society, there are so many things that has to be addressed. Child abuse, drunken driving, children trafficking, smuggling, terrorism, அதெல்லாம் டாப் பண்ணுறது ரேப்பிசம். ரேப்பிஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லேயும் எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் மனி பவர் எல்லா இடத்துலையும் சுற்றுறாங்க, ரொம்ப தைரியமாக சுற்றுறாங்க. பண்ண தப்புக்கு ஏதோ ஒரு அப்பாவியை உள்ளே போட்டு. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் இந்த டாக்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்க யாருமே இல்லை, பிடிச்சி போய் எங்கேயாவது போட்டுருவாங்க. பட் அது என்ன பண்ணுது, ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பிரெட்டோ பிஸ்கெட் வச்சிங்கன்னா தே வில் ஹாவ் ஒன்லி ஃபார் ஹங்கர் அண்ட் ஷெல்டர். ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு வாய் டாக்ஸுக்கு தேவையானது வந்து ஒரு வாய் சாப்பாடு, ஒரு படுத்திருக்குன்னா அதை தொந்தரவு பண்ணாமல் விட்டுட்டோன்னா அது ஒன்றுமே பண்ணாது நம்மள. பட் நம்ம வந்து அதை மீறிட்டு அதை போய் அடிக்கிறது, அதை துரத்துறதுனால தான் டாக்ஸ் ஆல்சோ bark at us or they bite us.
அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் இப்போ நம்மளே வண்டியில் போகிறோம், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அதுக்காக லைஃப் லாங் நம்ம என்ன அந்த காரை எரிச்சிடுறோமா, இல்லை நம்ம கார்லேயே போகிறது இல்லையா, இல்லை பைக்லேயே போகிறது இல்லையா. ஸோ சென்சிபிளாக இருக்கணும். பட் ஐ எம் டாக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தி அனிமல் லவர்ஸ். தே நீட் டு பி அ பார்ட் ஆஃப் அஸ். அது தப்புப்பா. இப்போ மனுஷாளுக்கு நன்றியே இருக்காது. ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வாங்கி போட்டு அது மறுட்டையே நம்மளை பார்க்கையில பின்னாடியே வரும். இதே ஒருத்தவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் நம்மளை போய் பார்க்கையில நம்ம யாருன்னு கூட தெரிய மாட்டோம். அதனால அது செய்யக்கூடாது, தப்பு. நாய் நன்றி உள்ள ஜீவன். இப்போ அதை விட்டு நமக்கு எவ்வளவோ உதவியாக தான் இருக்குது. அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து அது நம்மளை துன்புறுத்த போகிறதில்ல. சி நான் ஒரு அட்வொகேட் ஸ்டூடெண்ட் தான். பட் நான் இதை வந்து ஒரு சொசைட்டல் இஷ்யூவாக நம்ம இதை பர்சீவ் பண்ணுறதுக்கு பதிலாக உண்மையிலேயே இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி என்ன நடக்குது, இதை யார் எதுக்காக இதை பண்ணுறாங்க, எதை மறக்கடிக்கிறக்க இதை பண்ணுறாங்கன்றத மக்கள் யோசிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதை இந்த நேரத்தில் எதுக்கு இதை பண்ணணும், இவ்வளோ நாள் இது எதுவும் நடக்கலையா அப்படின்னு இதை பார்க்கும்பொழுது உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது நான் இதை ஆன் கேமரா நான் சொல்லவும் இதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல. பட் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். மாடுகளும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. அப்போ மாடுகளை அடைச்சிடலாமா? மாடுகளையும் அடிக்க தான் வேணும், வேற என்ன பண்ணுறது? அதனால எவ்வளோ உயிரிழப்புலாம் ஏற்படுதுல்ல, அதனால என்ன பண்ணுறது? மனிதர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை வந்ததுன்னா அது கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். அது இல்லை, எங்கேயோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால தான் இப்போ இந்த ப்ராப்ளமே வந்தது. பிகாஸ் டெல்லியில் ஏதோ ஒரு குழந்தைய கடிச்சு இறந்துருது. அது அஃப்கோர்ஸ் மை கண்டோலன்சஸ் டு தட் சைல்டு அண்ட் த ஃபேமிலி ஆல்சோ. பட் அதுக்காக இட் டசன்ட் மீன் தட் உலகத்திலேயே நாயை ஒழிச்சிட்டா எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா? நம்மளுக்கு மஸ்கிட்டோஸ்னால ப்ராப்ளம் வருது இல்லையா, இல்லை மற்ற அனிமல்ஸ்னால நம்மளுக்கு வருது இல்லை. as long as we don't hurt them, animals will not hurt us. நம்மளுக்கு அது ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தோம்னா போதும். அதுக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அது பண்ணணும், அப்போ தான் குழந்தைகளுக்குலாம் வந்து சேஃபாக இருப்பாங்க, பெரியவங்களாம் சேஃபாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை அடைக்கிறது சரின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விலங்குகள்ன்ற போது இந்த நம்மளால நம்மளுக்கு எதுவும் பாதிப்பு இல்லைன்னா அது நம்ம எதுவும் இது பண்ண போறது இல்லைல்ல. குழந்தைங்க அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாதுல்ல. அந்த மாதிரிலாம் அவங்களெல்லாம் நம்மனா பரவாயில்ல, குழந்தைங்களாம் ரொம்ப பாவம்ல, அவங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இப்போ குழந்தைங்க சேஃபாக இருப்பாங்கன்னா குழந்தைங்கள பார்த்து தானே இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன் ரோட்டில் விட்டு போகிறதுக்கு எதுக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க? வெளியே வந்து அவங்க பார்த்துக்கணும்ல, அதுக்கு தானே வீடு கட்டியிருக்காங்க. பெரியவங்க கூட சரி, ஏன் சப்போஸ் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அதனால இது செஞ்சது கரெக்ட் தான். இப்போ வந்து டாக்ஸுக்குமே வந்து அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான ஒரு இடம் பண்ணி கொடுக்கலாம், அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம். ஏன்னா வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவே பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து காப்பகத்தெல்லாம் விடுறாங்க, ஏன்னா அவங்க நல்லா வாழணுன்றதுக்காக. ஸோ டாக்ஸுக்கு வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு என்ன மாதிரி பண்ணணுன்றதை வந்து யோசிக்கணுமே தவிர டாக்ஸே இருக்கக்கூடாதுன்றதை யோசிக்கிறது அது எவ்வளோ தூரம் சரின்றது எனக்கு தெரியல. டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கிடையாது, இருக்கிற இடத்துல தங்குது, மரத்துக்கடியில் இருக்குது. மனுஷங்க அப்படி கிடையாதுல்ல. மேக்ஸிமம் அவங்களுக்கு வீடு எல்லாமே அவங்களால பண்ண முடியுது. இருந்தும் வந்து குழந்தைங்கள வந்து ரோட்டில் விளையாட முடியும். அதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்குது, கிரவுண்ட்ஸில் பார்க்ஸ் நிறைய இப்போ கவர்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் கூட்டிகிட்டு போய் விளையாடலாம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க ஸ்பெண்ட் பண்ணாதனால தான் அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் விளையாடுறாங்க. நாய்ங்க வந்து அதுவும் வேணும்டேவெல்லாம் கடிக்கல. சம்டைம்ஸ் எதனா ஒரு நாய் கடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அது வந்து சாப்பிடாம இருக்குது, இல்லை வந்து எதனாச்சும் அதுக்கு ரேபிஸ் எதனா ஒன்று வந்திருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கும் வராது. அதுதான் உண்மை. இப்போ ரோட்டில் போகிறோம்ப்பா, எவ்வளோ வண்டி வருது, ஆக்சிடெண்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை பாதுகாத்துக்கிறோம்ல. அது மாதிரி அந்த ஜீவன் வரையிலே நம்மளை பாதுகாத்துக்கிட்டா தப்பு இல்லையே. அது அப்படி செய்யக்கூடாது, அடைக்கக்கூடாது. மனிதர்களே சில பேர் வெறி பிடிச்சிருக்காங்களே, அப்போ அவங்கள என்ன பண்ணலாம் சொல்லுங்க? That's what exactly I didn't want to go into that topic because men வந்து it's not that all men are bad, okay? Because that ஒரு man is doing something wrong, it doesn't mean all the men are bad. So அதுக்காக எல்லா மெனியும் நீங்கள் சொன்னாப்புல அடைச்சி வச்சிருவோமா? அடைக்க மாட்டோம்ல. அந்த ஒரு மேனுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கே it takes 20 years. அவன் ஜாலியாக நம்ம டேக்ஸ் மணி இல்லை ஜெயிலில் உட்காந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக தான் இருக்காங்க. பட் இந்த ஜீவனுக்கெல்லாம் வந்து நாங்கள் we are all the voice for these ஜீவன். ஸோ அதனால் definitely that's a very stupid judgment. They are wasting time for something small which can be addressed very beautifully in a humanitarian basis பண்ணலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அந்த பெரிய இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் த சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் டு ஆல்சோ அட்ரஸ் தோஸ் இஷ்யூஸ். பெட்டி இஷ்யூஸை கொஞ்சம் இன்னும் பெட்டராக தே கேன் ஹேண்டில் இட் இன் அ பெட்டர் வே. கண்டிப்பாக அது ஒரு இஷ்யூ தான், இன்னும் பெட்டர் வேல ஒரு ஹியூமானிட்டேரியன் டச்சோட ஹேண்டில் பண்ணலாம். வாய் இல்லா ஜீவனை அடைக்கிறீங்க. ஸோ வாய் உள்ள மனிதருக்கு சில பேர் வெறி பிடிச்சி அலையிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு தீர்வு தரணும் இல்லை? மெயினாக நாயால் பாதிக்கப்படுறவங்க மனிதர் வெறி பிடிச்ச மனிதர்கள் சில பேர் இருக்கலாம். ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி அவங்களால நிறைய பேர் பாதிக்கப்படுறோமே. அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? இப்போ வந்து பாருங்கள், மனுஷத்துலேயே நிறைய பேர் வந்து திருடுறாங்க, கொலை பண்ணுறாங்க எல்லாமே. அப்போ மனுஷ இனமே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கல. அதேமாதிரி டாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாக்ஸுமே கடிக்குது இல்லை. இந்த ரேபிஸ் இருக்கிறது, வெறி நாய் கடி இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது அந்த இதுவும் வந்து பர்டிகுலராக அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதோ, ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேர் பண்ணுறது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுமே இந்த
உலகத்தில் வாழணும். சரியா? அவங்களும் ஒரு உயிரினம் தானே. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்டெப் எடுத்தது வந்து நாய்க்களை அழிக்கிறதுக்காக இல்லை, நாய்க்களை கண்டெயின் பண்ணுறதுக்காக. அண்ட் இந்த மாதிரி தெருநாய்க்கள் இன்னும் வளர்ந்துட்டே போயிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான். உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு பேசுகிற அனிமல் ஆக்டிவிஸ்ட் எதை வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி நடக்கிற ப்ராசஸில் உண்மையிலே எத்தனை நாய்களை அவங்க உண்மையிலே ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க, எத்தனை நாய்களை அவங்க கொல்லுவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் இதை எதிர்த்து பேசுகிறாங்களே தவிர கோர்ட் இப்படி நாய்க்களை பிடிச்சிட்டு போகிறது தப்புன்றதுக்காக அவங்க பேசலை. உண்மையிலே ப்ராப்பராக அந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் நடக்காதுன்ற நம்பிக்கை குறைவினால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்களே தவிர நாய்களை அழிக்கிறதுக்காக கோர்ட் இப்படி ஒரு ஜட்மெண்ட் கொடுக்கல. அது நம்ம தெளிவாக அது முதல்ல பார்த்துக்கணும். செகண்டு, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இந்த நேரத்தில் இதை கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். அண்ட் இந்த ஸ்டெப்பு நாய்களை அழிக்கிறதுக்காக இல்லை, அண்ட் நாய்களை இந்த மாதிரி ஒரு தெருநாய் பாப்புலேஷன் வளர்ந்துட்டே போயிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான்றதை நம்ம தெளிவாக யோசிச்சுக்கணும்.